வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி செய்யலாம். நான் அதுக்காக 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி அவுல் எடுத்திருக்கேன். இது கெட்டி அவுல். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தூசியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறேன். வறுத்து அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு வெடிக்கிற அளவுக்கு இதை வறுத்தெடுத்து அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த சிகப்பரிசி அவுலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரை பவுடராக கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அவலுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச அவலை அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் வெந்து வந்த பிறகு இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை துருவிட்டு சேர்த்துருக்கேன். இது சுத்தமான வெல்லம், அப்படியே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2-3 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இல்லை நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்க வரும்பொழுது, ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி மோதகம் மோல்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை சூடு காட்டி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி இட்லியை வைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதை சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸு. சிகப்பு அரிசி, எள், தேங்காய், வெல்லம், இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.